வணக்கம் நண்பா. பாரலாக்ஸ் சினிமாஸ்க்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ டேபிள்ல இருக்கிற படம் ரொம்ப நாளா எல்லாரும் எதிர்பார்த்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற தமிழ் படமான மேட் இன் கொரியா. நித்தம் ஒரு வானம் புகழ் கார்த்திக் டைரக்ஷன்ல பிரியங்கா மோகன் நடிச்சிருக்கிற இந்த படம் எந்த அளவுக்கு வர்த், வாங்க டீட்டெயிலா அலசி ஆராய்ஞ்சிடலாம். கதை நம்ம கன்னியாகுமரியில தான் ஆரம்பிக்குது. ஷென்பா பிரியங்கா மோகன் ஒரு நடுத்தர வர்க்கத்து பொண்ணு. அவளுக்கு கொரியன் சீரீஸ் K-pop மேல உள்ள ஆர்வத்தால ஒரு முறையாவது தென்கொரியாவுக்கு போய் செட்டில் ஆகணுங்கிறது தான் அவளோட மிகப்பெரிய கனவு. அந்த கனவுக்காக ரொம்ப வருஷமா கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு ஒரு வழியா சியோல் நகரத்துக்கு போறாங்க. ஆனா படத்துல ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க நினைச்ச மாதிரி அங்க வாழ்க்கை அவ்வளோ ஈஸியா இல்ல. ஒரு பெரிய ஏமாற்றத்துல மாட்டி கையில காசு இல்லாம மொழி புரியாத ஒரு வெளிநாட்டுல யாரோட சப்போர்ட்டும் இல்லாம தனியா தவிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கடினமான சூழ்நிலையிலிருந்து ஷென்பா எப்படி மீண்டு வரா, கொரிய நண்பர்கள் பார்க் ஹேஜன் மற்றும் நோ ஹோஜன் அவளுக்கு எப்படி அறிமுகமாகறாங்க, தன்னோட அடையாளத்தையும் தன்னம்பிக்கையும் எப்படி திரும்ப பெறாங்கிறது தான் இந்த படத்தோட இமோஷனலான மீதி கதை. படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ்: இதுவரைக்கும் நாம பிரியங்கா மோகனை கியூட்டான ரோல்ஸ்ல மட்டும்தான் பார்த்திருப்போம். ஆனா இதுல அவங்களோட நடிப்பு வேற லெவல். ஒரு புது நாட்டுல தனியா மாட்டிக்கிட்டு பயப்படுறப்பவும் சரி, தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு போராடுறப்பவும் சரி, இமோஷனல் சீன்ஸ்ல ரொம்ப இயல்பாக நடிச்சு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் இப்படி ஒரு இண்டோ கொரியன் கலாச்சார பின்னணியில ஒரு கதை வந்ததில்ல. நம்ம ஊரு சென்டிமெண்ட்டையும் கொரியன் லைஃப் ஸ்டைலையும் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்: கொரிய நடிகர்கள் சும்மா ஏதோ பேருக்கு வந்துட்டு போகாம கதைக்கு ரொம்ப முக்கியமான தூணா இருந்து நடிச்சிருக்காங்க. குறிப்பா அந்த மொழி புரியாத இடத்துல உருவாகிற நட்பு ரொம்ப அழகா காட்டப்பட்டிருக்கு. படத்தோட ஆர்ட் டைரக்ஷனும் ஒளிப்பதிவை பத்தி கண்டிப்பா தனி வீடியோவே போடலாம். ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு போறப்போ அந்த ஸ்டோரி போர்டிங் ஒர்க் அவ்வளோ கச்சிதமா பக்கா சினிமேட்டிக்கா இருக்கு. குறிப்பா நம்ம ஊர் கிராமத்துல இருக்கிற அந்த அமைதியான பச்சை பசையில் நிலப்பரப்புல இருந்து சியோல் சிட்டியோட அந்த நியான் லைட்ஸ் செட்டப்புக்கு மாறுற அந்த சினிமேட்டிக் விஷுவல் சீன்ஸ் பெரிய அனிமேஷன் மற்றும் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ்ல பாக்குற லெவலுக்கு ரொம்ப துல்லியமா டிசைன் பண்ணிருக்காங்க. ஹேஷாம் அப்துல் வஹாபோட மியூசிக் அந்த இமோஷனல் காட்சிகளுக்கு உயிர் கொடுத்திருக்கு. படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ்: ஸ்லோ பர்ன் கரைக்கதை. இது ஒரு இமோஷனல் டிராமாங்கிறதால படம் ரொம்ப மெதுவா தான் நகருது. குறிப்பா முதல் பாதியில ஷென்பா கஷ்டப்படுறத காட்டுற சீன்ஸ் கொஞ்சம் நீளமா போறதால ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படும். கிளீஷே காட்சிகள்: கதையோட மையக்கரு புதுசா இருந்தாலும் படம் போக போக அடுத்து என்ன நடக்கும்னு நாமளே ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி திரைக்கதை அமைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான ட்விஸ்டுகள் வச்சிருக்கலாம். மேட் இன் கொரியா இது வழக்கமான ஆடல் பாடல் ஆக்ஷன் இருக்கிற கமர்ஷியல் மசாலா படம் கிடையாது. ஆனா வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு அழகான ஃபீல் குட் மூவி. நீங்க இமோஷனலான கொஞ்சம் வித்தியாசமான கதையம்சம் உள்ள படங்களை விரும்பி பார்க்குற ஆள்னா கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ட்ரை பண்ணலாம். இந்த மூவிக்கு எங்களோட ரேட்டிங் 3/5. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. சினிமா விரும்புற உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம பாரலாக்ஸ் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. அப்பதான் நாம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரலாக்ஸ் சினிமாஸ். டாடா, பாய்.